இன்னைக்கு வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்கத்தாவில் வந்து ஒரு டாக்டரை வந்து இது பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்கள வந்து சாவடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பேச போகிறோம். அது வந்து எந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்கலாம். அது வந்து எப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து நைட்டு வந்து டூட்டிலாம் முடிச்சுட்டு நைட்டு போல் வந்து டின்னர் ஆர்டர் பண்ணி 3 பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க செமினார் ஹாலில் 3வது மாடி. எங்கே அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 3வது மாடியில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அங்கே ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அந்த மாதிரி படிச்சுட்டு நான் ஒரு 3 மணி போல, ஏன்னா அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்லாம் முடிச்சுட்டாங்க, பிஜி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிஜி செகண்ட் இயரு. அப்போ வந்து அவங்க வந்து ட்ரெயினராக இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து படிச்சுட்டு ஒரு 3 மணி போல தான் அவங்க வந்து தூங்குறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே வந்து ஒருத்தன் வந்து வேலை செய்கிறான். அவன் பேர் என்ன, சஞ்சய் அப்படி சொல்கிறாங்க. அவன் வந்து அவனோட வேலை என்ன அப்படின்னா, அவன் வந்து போலீஸ்லாம் அந்த வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது மழைக்காலங்கள் ஏதாவது திருவிழாவில் வந்து அவங்க வந்து வாலண்டியராக சேர்த்து வச்சு வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 12,000 சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவன் வந்து வேலை பார்க்குறான். நெக்ஸ்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஸ்கேன் எடுக்கிறது, அப்புறம் வந்து நம்ம டாக்டரை பார்க்குறது எந்தெந்த இடம் நமக்கு வந்து தெரியாது. அவன் வந்து ஒரு ப்ரோக்கராக செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். ப்ரோக்கர்னா நமக்கு வந்து அந்த இடத்த வந்து காட்டி கொடுக்கறது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அந்த வழி வந்து காட்டி கொடுத்து அவங்க வந்து எடுக்க வச்சுட்டு கூப்பிட்டு வருவாங்க. அது ஒரு ஹெல்ப்பர் மாதிரி தான். அந்த மாதிரி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் வந்து. அந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு 2 மணி வரை கூட வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு ஸ்கேன்லாம் எடுத்துட்டு அந்த பேஷண்ட்டோட வந்திருப்பாங்களே சொந்தக்காரவங்க, அவங்க கூட ஒருத்தங்கிட்ட போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி காம்பவுண்டுக்குள்ளேயே போய் குடிச்சிட்டு வந்து, அந்த ஒருத்தன் மட்டும் குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த 3வது மாடி சிசிடிவி பார்க்கும்போது அவன் வந்து 4 மணிக்கு போயிருக்கான். அந்த மேலே செமினார்களுக்கு போய் அந்த பொண்ணை போய் கற்பழிச்சிருக்கான். எப்படி அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஸ்பெக்ஸு. அது கண்ணாடியிலேயே ஒரு கண்ணிலே ஒரு குத்தி அந்த கண்ணாடி போய் கண்ணில் பட்டு கண்ணிலேருந்து ரத்தம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பல இடங்களில் காயங்கள் அதெல்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு. பாலியல் வன்முறை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெரிய வருது. அப்புறம் வந்து இவன் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து போட்டுட்டு வந்தான். ஆனால் அங்கே உள்ளேருந்து வெளியே போகும்போது அந்த ஹெட்செட் வந்து காதில் வந்து இல்லை. சிசிடிவியில் பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்து கிடந்த பக்கத்தில் தான் அது வந்து கிடந்திருக்கு. அந்த பொண்ணு இறந்து கிடந்தது எப்போ பார்க்குறாங்க அப்படின்னா, அன்னைக்கு விடிய காலையில் ஒரு 5:30 6 மணி போல் கிளீனிங் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்கல்ல, அப்போ வந்து அவங்க பார்க்குறாங்க அந்த பொண்ணு வந்து அரை நிர்வாணமாக அப்படியே கற்பழிச்சு ரத்த வெள்ளத்தில் அந்த பொண்ணு வந்து கிடக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவனுக்கு ரூமுமே அங்கேயே தங்குறதுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ரூம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து தங்குறதுக்கு வந்து அங்கெல்லாம் ரூம்லாம் கிடையாது. அப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து அங்கே வந்து வந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவனோட ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டுட்டு எந்த அடையாளமும் தெரியாமல் அந்த ஒரு ரூமில் போய் படுத்துக்கிட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் விசாரணைக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ அவனுமே கூட வந்து நின்றுருக்கான். வாலண்டியர் மாதிரி அவனுமே வந்து நின்றுருக்கான். அப்புறம் அவனோட ஷூவை பார்க்கும்போது அந்த ஷூவில் வந்து அந்த பொண்ணோட ரத்தக்கரை வந்து இருந்திருக்கு. அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டையும் செக் பண்ணி பார்க்கும்போது இவனோட மொபைலில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, இவனோடதுன்னு தெரிஞ்சிருது. இதெல்லாம் வச்சு ஆதாரமாக தெரிஞ்சவொன்னே அவனே தப்பை ஒத்துக்கிறான். ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அவனை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டும் போயிடுறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து இல்லை. எந்த ஒரு டாக்டராக இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையில் பஸ் ஸ்டாண்டு எந்த ஒரு இடத்துலையுமே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. நம்ம இந்த மாதிரி விஷயத்த வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அதுக்கு ஒரு நீதி கிடைச்சிச்சு அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எல்லா ஆண்களையும் நீங்கள் வந்து தப்பாக எடுக்க வேணாம். நிறைய ஆண்கள் வந்து நம்மள மாதிரி அப்பாக்கள், நம்மளோட அண்ணங்கள், அது மாதிரி நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பெண்களை வந்து நம்மளோட தங்கச்சி மாதிரியும் அம்மா மாதிரியும் பார்க்குறவங்க வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அதனால பெண்கள் யாரும் வெளியே போகிறதுக்கு வந்து பயப்படாதீங்க. வெளியே போய் நல்லா வேலை பாருங்கள். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தற்காப்பு கலையை வந்து கற்று வச்சுக்கோங்க. நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா அவங்கள வந்து எப்படி அட்டாக் பண்ணி நம்ம அதுலேருந்து தப்பிச்சு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அக்கா தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த மாதிரி நம்ம அதுலேருந்து வெளியே வரணும், அந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் எப்படி அட்டாக் பண்ணால் அவனை வந்து நீங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ண கற்று வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட, ஏன்னா நம்ம சேஃப்டி வந்து நம்ம தான் பார்க்க முடியும். நம்ம கூட யாருமே துணைக்கு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட கொடூரர்கள் அரக்கர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்கு மத்தியிலேயே நம்ம வந்து
ஒரு பாதுகாப்பான இருந்து தான் நம்ம வந்து வரணும். அப்போ அதுக்கு வந்து ஒரு கலையை வந்து ஒரு கராத்தே அந்த மாதிரி கும்பு அது மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சு எல்லா பெண்களுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து நல்லது. அவங்க வந்து எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம வந்து விடிய காலம் இந்த நைட்டு போலலாம் இந்த ஆட்டோ அந்த ஓலா ஆட்டோலாம் புக் பண்ணி வருவோம்ல, அவங்கள கூட நிறைய நல்ல பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளை வந்து பத்திரமா வந்து வீட்டில் வந்து விட தான் செய்கிறாங்க. ஒன்று சில பேர் அரக்கர்கள் தான் இந்த மாதிரிலாம் நம்மளை வந்து இது பண்ணி நம்மளை வாழ்க்கையை எடுத்து கொண்டு இப்படி தூசி மாதிரி அப்படியே போட்டு போயிறாங்க. ஒரு ஜென்மம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு உயிர் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட ஆசையை தீர்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இதுக்கு வந்து நல்ல தீர்ப்பு கொடுத்து அவனை வந்து அப்பயும் தூக்குல போடணும் தான் நான் வந்து வேண்டிக்கிறேன். அப்படியே அவனை தூக்கு பாதுகாப்பாக இருங்க, உங்களுக்கான தற்காப்பு கலையை கற்று வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிறேன். இந்த நியூஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இது எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினச்சி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.